ராசியினருக்கு இந்த மார்ச் மாதம் ஆதாயம் சாதகமாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, மேஷ ராசினர் கடந்த மார்ச் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல் பட்டிருப்பீங்க. ஏதாவது எஃபர்ட் போட்டு நமக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலையே, நமக்கு தேவையான இடத்துல நமக்கான துணையோ சப்போர்ட்டோ கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாஸ்ட் 3 months கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது மறைவு ஸ்தானமாக இருந்தாலுமே சரி, சனியோடு அவர் இணைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே வந்து பலம்ன்றது கூட தான் செய்யுது. அதாவது என்னென்னா, சனி வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் தடங்கள் ஏற்படுத்தி விட்டாரோ அந்த இடத்துலலாம் இவர் வந்து உங்களுக்கு கை கொடுக்குறாரு. அந்த இடத்துலலாம் இவர் வந்து துணையாக இருக்கிறதுனால அப்போ வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்குது. பயணத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, அதாவது வெளிநாட்டு பயணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, வெளிநாட்டுக்காக நம்ம போய் அங்கே போய் நம்ம வேலை பார்க்கலான்னு காத்துட்ருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் வைஸும் சரி, அதாவது இத்தனை நாள்ன்றது உங்களுக்கு செலவுகள் ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய தேவையில்லாத செலவுகள்ன்றது ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அது ரொம்பவே நல்ல செலவாக இருக்கும், பயனுள்ள செலவாக தான் இருக்கும். நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய பிளான்ஸ் ஏதாவது இருக்குன்னா இந்த மார்ச் மந்தில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுன்றனால இன்டைரக்ட் இன்கமாக வரும். அதாவது சுக்கிரன் உங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெற்றிருக்காரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே இருக்காரு. அவர் பிப்ரவரி 23 கும்ப ராசியில ராகுவோட இணைவு பெறுகிறார். அங்க ராகு புதன் செவ்வாய் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யோகாதிபதியான சூரியன் மார்ச் 15லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்குன்றனால நீங்க இப்ப பிஎஃப் அமௌண்ட் ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த அமௌண்ட் இப்போ உங்க கைக்கு வந்து சேருங்க. இன்டைரக்ட் இன்கம்ன்றது இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு நல்லாவே இருக்கு. செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த வரவு உங்களுக்கு தாராளமாவே இருக்கு. அதனால சேவிங்ஸை நல்லபடியா தொடங்க ஆரம்பிச்சிடலாங்க. மேஷ ராசினர் யாராவது கல்யாணத்துக்கு ரொம்ப நாளா நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் தேடி போராடுற மாதிரி தான் இருக்கும் இந்த மார்ச் மந்த்ல. அதாவது உங்களுக்கு பக்கத்துலேயே கூட அலைன்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு சரியாகவே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த மார்ச் மந்தில் உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்றதை தேடி கண்டுபிடிங்க. உங்களுக்கு பக்கத்துலேயே இருந்தாலும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் அலைன்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வைஸும் சரி, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஆசைகள் இருக்கும். ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாமான்ற ஆசைகள் இருக்கும். ஒன்றா சேர்ந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஆசை எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக எல்லாரோட துணையும் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு சனியோட பாதிப்பை பாதிக்கு மேலே குறைச்சிடுறாரு. சுக்கிரன் அங்கே உச்சம் பெறாருன்றனால அப்போ அவருடைய பலம் தான் கூடுது. ஏன்னா அந்த ராசி அதிபதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களோட பார்ட்னர் ஸ்பவுஸோட சப்போர்ட்டுன்றது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் செல்ஃபாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைவு பெறாரு. அதே மாதிரி படிப்புக்கு காரகனான புதனும் ராகுவோட இணைவு பெற்று இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்கள் டீச்சர்ஸு, உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதனா கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செல்ஃபாக நீங்களாக யோசிக்கிறான்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணிவிட்டு நீங்களாம் ஏதாவது முடிவு எடுக்கும்போது மட்டும்தான் அது தப்பாக போகும். அதனால் நீங்கள் வந்து ஓவர் திங்க் பண்ணாமல் மற்றவங்க சொல்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு மார்க்ஸ் ஹையாக ஸ்கோர் பண்ண வைக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்து தாங்க ஆகணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியும் படிப்புக்காரகனான புதன் செவ்வாய் இந்த 2மே ராகுவோட இணைவு பெற்று இருக்குன்றதுனால நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக குட் மார்க்ஸ் எடுக்க முடியும். ஏன்னா 11ஆம் இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அதனால் நல்ல எஃபர்ட் போட்டிங்கன்னா குட் மார்க்ஸ் எடுக்க முடியும். இதே நீங்கள் வந்து ஒரு
பொத்தம்போக்கா இல்லை நீங்கள் வந்து ஒரு குருட்டுத்தனத்தில் நீங்கள் வந்து இல்லை இல்லை இந்த கொஷின் மட்டும் படித்தா போதும் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே தான் சொதப்பல் ஆகிடும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸு இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேமிலிலையும் சரி, குழந்தைக்காக யாருனா காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா இந்த 1 மந்த் கொஞ்சம் நீங்கள் தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு நேச்சுரல் பேபி வரத்துக்குன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த மந்த்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த 1 மந்த் தள்ளி போடுறதே நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட அமைப்புன்றது அவ்வளவு சாதகமாக இல்லை. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நம்ம ராசி அதிபதின்றது உங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லைன்றதுனால இந்த 1 மாதத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிறோன்ற இதில் மட்டும் தள்ளி போடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஆசை எதிர்பார்ப்புகள் இருக்கிறத மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பழைய சிந்தனைகளும் பழைய கோபங்களும் பழைய வெறுப்புகளையும் இப்போ நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிவிடும். அதிகமாக பழையசை நினைச்சதை யோசித்து உங்களை வந்து கொஞ்சம் கோபத்துக்கும் அதிகப்படுத்தி விடும். உங்களோட மூடு ஸ்விங்ஸ் ஆகும். அப்போ மூட் ஸ்விங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட்டுன்றது அப்போ உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கும். அதனால் எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது நல்லது. அதுவும் பாஸ்ட் முடிஞ்சு போச்சுன்னு அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக இப்போ புதுசாக பிரச்சனைன்றது வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இஎம்ஐ லோனு இதெல்லாம் நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த லோன் அடைக்கிறதுக்கான அமௌண்ட்டை எடுத்து வைக்கலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் உங்களோட கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து இது புத்திசாலித்தனமாக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம் அதிகமாக வரும். இதை நீங்கள் அப்படியே வச்சிருந்தாலும் சரி வேறு எதனா செலவுகள் ஏற்படலாம். அதனால் கடன் அடைக்கிறதுக்கான நேரமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரிஷப ராசினருக்கு இந்த மார்ச் மாதம் ஜாக்பாட்டன் தாங்க சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அங்கே சனி சுக்கிரன் இணைவுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதியான சனியோட இணைவு பெற்றிருக்காரு. உங்களுக்கு 12ஆம் இடமும் ரொம்பவே காலியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்றதுனால நீங்கள் சொல்லி கில்லி அடிக்கலாம். அதாவது என்னன்னா நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். அது கண்டிப்பாக நடைபெற்றிடும். வாக்குறுதி கொடுக்கறதுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்குது. நம்ம வாக்கு பலிதோன்றது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் தாங்க சொல்லணும். அவ்வளவு சூப்பராக இருக்குது. இந்த ஆண்டு தொடக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப லேட்டாக ஸ்லோவாக டிலே ஆகிற மாதிரி தொடங்கியிருக்கலாம். லாஸ்ட் இயர் எண்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கலாம். எஸ், அதை நீங்கள் கொஞ்சம் கடினமாக தான் கடந்து வந்திருப்பீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். அப்படியே ப்ரீத் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மந்த் பாருங்களேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் ராகு கிட்டேருந்து பிரிஞ்சு உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மீன ராசியில் நுழையிறாரு. மார்ச் 26 வரைக்கும் அங்கே தாங்க இருக்கிறாரு. ஸோ மார்ச் 2 to மார்ச் 26 உங்களுக்கான நேரம் குறித்து வச்சுக்கோங்க. சொல்லி கில்லி அடிங்க. வேலையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியான சான்ஸாக இருக்குது. உங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னும் போது டக்குன்னு சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக யாராவது ஏதாவது கடன் ஏதாவது வாங்கணும், பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பண வரவு ஏதாவது வரணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். யாராவது வந்து உங்களுக்கு வந்து அவங்களே முன் வந்து உதவி செய்வாங்க. கண்டிப்பாக மற்றவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். நீங்களும் மற்றவங்களுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. ரிஷப ராசினர் இருக்கிற இடமே வந்து எப்பவுமே குதூகலமாக சந்தோஷமாக எல்லாரையும் டேக் கேர் பண்ணுற ராசி. இந்த ராசிக்கு கடந்த 2 மாதம் சோதனைகளாக இருந்தாலுமே சரி, இந்த மாதம் பாருங்கள் நீங்கள் எனக்கு கமெண்ட்டே நிறைய வரும் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருந்தது அப்படின்றது கமெண்ட் வரும் பாருங்கள். அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, ஒரு வேலைக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, ஒரு ஹெல்ப் வேணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, ஒருத்தரோட சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே, அவங்க நமக்காக வந்து பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அது அத்தனையுமே இப்போ கிடைக்கும்.
கிடைக்க காலம்தான். அதனால புதுசா ஒரு வேலைக்கு நீங்க மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா தாராளமா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வேலையா தாங்க அமையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மற்றவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்க படிச்சுட்டு போறது கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போங்க. கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கே வந்துடும். தன்னால கான்ஃபிடென்ட் வந்துடும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க போதும். சூப்பரா மார்க்ஸ் எடுக்க போறீங்க. அடுத்ததா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு வீட்டில் இப்போ சொல்லக்கூடிய காலகட்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்க, பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸை உங்களால் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு கிரீன் சிக்னல் வாங்கிடலாம். ஸோ வீட்டிலே சொல்லி பாருங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய அலைன்ஸு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. வரும், நல்ல அலைன்ஸும் வரும், கொஞ்சம் மிக்சடு அலைன்ஸும் வரும். அதில் எதை நீங்கள் தான் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசினர் ஜென்ஸுக்கு இந்த மந்த்து ரொம்ப நல்ல அலைன்ஸ் வருங்க. நீங்கள் எந்த இதுவும் யோசிக்க வேணாம். செகண்ட் தாட் இல்லாமல் ஓகே சொல்லிடலாம். அவ்வளோ சூப்பர் அலைன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ரிஷப ராசினருக்கு மேரேஜுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. கை நினைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வைஸ், ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை அப்படியே தக்க வச்சுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ட்ராவலிங் அதிகமாக பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய பேச்சு வந்து அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை மற்றவங்க வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபேமிலிலையும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை ரொம்ப அழகாக எல்லாரும் காது கொடுத்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நல்ல மரியாதையும் கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் சரி, ஃபேமிலியில் இருக்க லேடிஸ்க்குமே இந்த மந்த் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க. நிறைய வெளியே ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லையும் போய் மீட் பண்ணி அவங்கக்கிட்டேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு 2ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகுவோட இணைவு பெற்றிருக்காருன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பணம் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னும் போது, அந்த அமைப்பு இருக்குன்னும் போது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து சேரும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த யூடியூப்பில் மானிட்டைசேஷன் கிடைச்சி இன்னும் வருமானம் வராமல் இருக்குன்னா பாருங்கள், இந்த மார்ச் மந்தில் உங்களுக்கு வருமானம் நல்லபடியாகவே வந்து சேரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து யாரோடைய தொடர்பு உங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக இருக்கும். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங்ன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதத்தில் ரொம்ப நாள் நீங்கள் ஆசைப்பட்டதை இப்போ செஞ்சு முடிப்பீங்க. இந்த குலதெய்வம் கோயிலுன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டைம் பீரியடில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்களேன். பல வருஷமாக உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, பல வருஷமாக ஒரு ஆசை இருக்குது. இந்த செயல் செய்து முடிக்கணும், பூர்வீகத்துக்கு போயிட்டு வரணும், இல்லை ஒரு இடம் வாங்கி போடணும், வீட்டில் ஒரு பெரிய ரூம் கட்டணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குன்னா அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சின்னதாக நீங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை விதைச்சாலே போதும், அதை அறுவடை பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் ரிஷப ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது. நல்லாவே பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசினருக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா, மற்றவங்களோட ரெக்கமெண்டேஷன், மற்றவங்களோட துணை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்க போகுது. அதாவது என்னன்னா, உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுக்கு 9ஆம் இடமான கும்ப ராசியில ராகுவோட இணைவு பெற்று இருக்காரு. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் உண்டு பண்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்தே இருந்தாலுமே சரி, இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் துணை கிடைக்குது. ஏன்னா உங்களுக்கு 5க்கு அதிபதியான சுக்கிரன், 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனியோடு இணைவு பெறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து உங்களுக்கு வேலையில் ஒரு தொந்தரவு இருந்திருக்கும், சரிங்களா? ஆனால் மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு அங்கே ரெக்கமெண்ட் கிடைக்குது. அதாவது மிதுன ராசினருக்கு கடந்த மே மாதத்திலிருந்தே ஒரு வேலையில் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் ஏதோ ஒரு ஏமாற்றமும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். நிறைய பேர் சேஞ்சஸ்க்காக காத்துட்டு இருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து நான் மூவ் ஆன் பண்ணி போனால் போதும், இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனிக்கு
மாறினா போதும், இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் வேறு ப்ராஜெக்ட் மாறணும், இந்த டீம் எனக்கு வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய அந்த கன்ஃபியூஷன்ஸும் அதுலேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்ற ஒரு விரக்தியும் கேள்வியும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் மிதுன ராசினருக்கு இந்த மார்ச் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மார்ச் 2லேருந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைச்சிது. அந்த பயத்தையும் அந்த ஓவர் திங்கிங்கும் நீங்கள் தாங்க விடணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் ராகுவோட இணைவு பெற்று ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாயும் கூட இணைவு பெற்றிருக்காரு. அதனால் நீங்களாம் எந்த முயற்சியும் எடுக்க வேணாம். நீங்களாம் யார்கிட்டனா ஏதாவது பேச போனீங்கன்னா அந்த இடத்துல தான் சிக்கல், பிரச்சனை. உங்களுக்காக யாருன்னா பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கல்லன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாலே போதும். நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா தான் அங்கே வாய் வம்பு பிரச்சனை எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி வேலை தொழிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதுசாக இன்னோவேட்டிவாக ஐடியாஸ் வருது, இந்த மாதிரி வேலை செய்யலாம், இது நமக்கு வந்து லாபமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்து ஐடியாஸ் எடுத்து கொடுக்கும்போது அவங்களும் அதை மரியாதையாக கேட்டுப்பாங்க. அவங்களும் அதுக்கு வந்து ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இத்தனை நாள் அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்காக தான் நீங்கள் ஏங்கியிருப்பீங்க. இப்போ அது உங்களுக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலையும் சரி உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் போகும். அதே மாதிரி மேரேஜில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசி அதிபதியும் வீக்காக இருக்குது. அதே மாதிரி செவ்வாயும் ராகுவோட இணைவு பெற்றிருக்காருன்ற போது நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக மேரேஜுக்கு பாருங்கள். வர அலையன்ஸ் கூட கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்களாம் எதுவும் முடிவு எடுக்காமல் இன்னொருத்தவங்களோட கைட்லைன்ஸை கேட்டுக்கும் போதும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எதிர்பார்க்குறதும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி ஹெல்த் வைஸும் சரி மிதுன ராசினருக்கு லாஸ்ட் 2-3 months என்ன நீங்கள் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. புதுசாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பழைய பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அது மட்டும் இப்போ தலை தூக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு டிஸ்க் பல்ஜ் ஆகி ஸ்பைனல் கார்டு வலி இருக்கும், ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து பிபி இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்கனவே இருந்ததுன்னா அது இப்போ அக்ரிவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசாக இப்போ எதுவும் பிரச்சனைன்றது கிடையாது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கைட்லைன்ஸ்லாம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் தான் அந்த இடத்துல குழப்பமாக இருப்பீங்க, நீங்கள் தான் குழப்பவாதியாக இருப்பீங்க. அதனால யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு எதுக்குன்னா போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ராவலிங் பண்ணி போய் படிக்கணும், அப்படி ஒரு கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு தக்க ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களாம் ஏதாவது முயற்சி எடுக்கிறேன்னும் போது அந்த இடத்துல அது தடங்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 50% மேலே இருக்குது. அதனால் வெளிநாட்டுக்கு இப்போ முயற்சி எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கையாண்டுக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்களா? அடுத்ததான் ஃபினான்ஷியல் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில். உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி சுக்கிரன் இணைவு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் இடத்துல உங்கள் வீட்டிலே குரு இருக்கிறாரு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வண்டி வாங்கணும், ஏதாவது வாங்க ட்ரை பண்ணுறீங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அதாவது வீடு வாங்க முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வண்டி வாங்கணும் ஏதாவது வாங்க முயற்சி எடுக்கிறவங்களும் சரி, இல்லை பழைசை கொடுத்துட்டு புதுசாக வாங்கணுன்றீங்கன்னா கூட இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏதோ ஒரு லக்ஸரி ஐட்டம், ஒரு பெரிய ஐட்டம் நீங்கள் வாங்க போகிறீங்க, ஒரு பெரிய செலவுன்றது ஒன்று இருக்குது. அது வீடாக இருக்கலாம், இல்லை வண்டி வாகனமாக இருக்கலாம். அது சுப செலவாக இருக்குது. மேபி வீட்டில் ஏதாவது அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கான செலவுகள் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்காக செலவுகள் ஏற்பட போகுது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை இந்த காலகட்டத்தில் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறது நல்லது. ஏற்கனவே லவ் இருக்குது, அது வீட்டில் சொல்லலாம்னா தாராளமாக சொல்லலாம். இப்போ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மேபி உங்கள் பார்ட்னரை நீங்கள் பேச சொல்கிறதே இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கும் குரு தான், உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானாதிபதியாக வரும் குரு தான்
உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்காரு. அவங்க உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அதனால உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் நம்பி எந்த வேலையாக இருந்தாலும் ஒப்படைக்கலாம். அவங்க உங்களுக்கு நல்ல துணையாகவே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரெக்கமெண்டேஷனும் ஒரு நல்ல சப்போர்ட்டும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்குது. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் அதை பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். கடக ராசியினருக்கு பாதி கிணறு தாண்டி வச்சுருந்தாங்க சொல்லுவேன். மார்ச் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக பல இடத்துல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. எஸ், உங்களுக்கு லாஸ்ட் 2 months ரொம்பவே பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அதுவும் பிப்ரவரி மந்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை அதிகமாக எதிர்பார்த்தீங்களோ, யார்கிட்ட உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்களோ, உங்களுடைய பார்ட்னரோ இல்லை உங்களுக்கு யார் ரொம்ப நெருக்கமானவங்களோ அவங்கக்கிட்டேயே உங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் வந்திருக்கும். அவங்கக்கிட்டேயே உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம். உங்களுக்கு கடந்த 4 வருடமாகவே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. யார்கிட்ட என்ன சொன்னால் போதும், எவ்வளோ சொன்னால் போதுன்ற அந்த மெச்சூரிட்டி லெவலில் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுத்தாலுமே சரி, உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனியோட சுக்கிரன் இணைவு பெறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை அள்ளி வழங்க போறாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் குரு உங்களுக்கு நிறைய செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு, பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலருடைய பேச்சு வழக்குல நீங்க உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி கொடுத்திருப்பாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா கொண்டு போகுது. உங்களுக்கு இப்போ வந்து புது முயற்சிகளை எடுக்கிறதுன்றது இப்போ இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை தொடங்க ஆரம்பிக்கலாம். ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்க வேணாம், ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக கொட்டி இறங்கணுன்றது இல்லை. லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஏப்ரல் மேலாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா புதன் செவ்வாயில் நகர்வு பெற்றுடும். 8ஆம் இடம் கொஞ்சம் காலி ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல காலமும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் நான். அவங்க ஜாதக அமைப்பில் அந்த ராகோட அமைப்போ இல்லை உங்களுடைய சந்திரன் தேய்பிரை சந்திரனாவோ இல்லை ராககேதுவோட இணைவு பெற்று இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இன்னும் அந்த பிரச்சனை இன்னும் முடியாமல் ஓய்வு இல்லாமல் ஓடிட்டே இருக்குது. இன்னும் நிறைய கடக ராசினர் வந்து இன்னும் அந்த அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரியே தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களுக்குலாம் நான் பரிகாரமும் கொடுத்துருக்கேன். அதனால கடக ராசினர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. பாக்கியங்களை அள்ளக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அதனால ஃபினான்ஷியல் வைஸும் சரி, நீங்கள் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு இஎம்ஐக்காக காத்துட்ருக்கீங்க, எனக்கு அதுக்கு அமௌண்ட் கட்டணும் அதுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மந்த் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நீங்கள் அதை முடிச்சிடுவீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடைச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலையும் சரி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்தும் ஜான்வரி மந்த்தும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாகுது, சுமூகமாக இருக்குது. நீங்கள் பழைய சிந்தனைகளை அதிகமாக வச்சுக்க வேணாம். ஓகேங்களா? அந்த பழைய சிந்தனை பழைய எண்ணங்களை விட்டு நீங்கள் வெளியேறி வரணும். ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதாவது என்னென்னா இப்போ பிரச்சனையே இருக்காது ஃபேமிலியில் வந்து. இப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்காது. நீங்கள் பழசை ஏதாவது எடுத்து பேசும்போது தான் அங்கே பிரச்சனை புதுசாக உருவாகும். அதனால் பழசை நீங்களும் விட்டுடுங்க. நீங்களும் அதை மறந்துட்டு அதுலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு ஃபேமிலியில் ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததான் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, அதாவது நீங்கள் ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். புதுசாக ஏதாவது லவ்வில் இன்வால்வ் ஆகுறீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி பெட்டராக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் கூட உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு செட்டே ஆகாதவங்கிட்ட நீங்கள் வந்து போய் ப்ரொப்போசல் பண்ணி அதுக்கப்புறம் அது எனக்கு செட் ஆகலை, அவங்க எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த வருத்தம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏற்கனவே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது நீங்க ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. புதுசா லவ் பண்றீங்க, இப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா இப்பவே போய் ப்ரொபோசல் பண்ணாதீங்க. ஒரு 1 or 2 months வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து ஒன்று மனசு மாறலாம், இல்லை நீங்களே கூட மனசு மாறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் குறிப்பிட்டு இந்த பிப்ரவரி மந்த் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, மார்ச் மந்த்ல தான் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து நீங்களே மனசு மாத்திப்பீங்க. அதனால இந்த 1 month நீங்க வந்து போய் ப்ரொபோஸ் பண்ண வேணாம். மேரேஜ்க்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்ஸ் நல்லதாவே வரும். இருந்தாலும் அதை இன்னும் நல்லா வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. குடும்பம் நல்ல குடும்பமான்னு வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. அப்போ குடும்பத்துல தேவையில்லாத அந்நிய தலையீடுகள் அதிகமா இருக்கும். அதனால நீங்க வந்து உங்களோட விஷயத்த மோஸ்ட்லி வெளியே ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது, அவங்கள காயப்படுத்தாத மாதிரி பேசணுன்றத மனசுல அதிகமா அதை நீங்க சிந்தனை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து சின்னதா ஒரு வார்த்தை சொன்னாலுமே அது குத்துற மாதிரி இருக்கும், அது மற்றவங்களுக்கு வலிக்கும். அதனால பார்த்து பக்குவமா பேசுங்க. அப்படி நீங்க பேசும்போதே அப்படி நீங்க பழகிட்டாலே சரி, உங்களுக்கு பிரச்சனைகள் பாதிக்கு மேல குறையும். இன்னும் நிறைய பிரச்சனைகள்ல எனக்கு கடந்து வந்துட்டே இருக்கேன், ஆனா இன்னும் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு கடகராசினர் எனக்கு போன்ல கூட சொல்லியிருந்தீங்க. அதாவது என்னன்னா லாஸ்ட் 2-3 years ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சேன். எஸ், ஆமா, அதெல்லாம் கூட கடந்து வந்துட்டேன். இப்ப சின்ன சின்ன விஷயத்த என்னால் கடந்து வரவே முடியல. ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான், ஆனா நச்சு பிடிச்ச மாதிரி இருக்கு, நைன்னு ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கடகராசினர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்னன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப பலம் கூடிட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல பலம் கூடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் அதிகமா இருக்கும். 6, 7, 8 இந்த 3 இடத்துலையும் பலம் கூடுது. தேவையில்லாத ஒரு சுப கிரகங்கள் வந்து மறைவு பெற்றதும், அதே மாதிரி அசுப கிரகங்கள் நமக்கு எதிர்க்க வந்து நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்புகள் சேலஞ்சஸ் ரொம்ப அதிகமாகவே ஏற்படும். அதுதான் வந்து உங்களுக்கு டிசம்பர் மந்த்லேருந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த 1 month ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஏற்கனவே பாதி கிணறு தாண்டிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் வந்துடுறாரு. மார்ச் 15ஆம் தேதி சூரியனும், உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியனும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வந்துடுறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு மார்ச் 15லேருந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. இன்னும் ஏப்ரல் மேலேருந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த 1 மாதத்தை ரொம்ப பொறுமையா கடந்துட்டு போங்க. பழைய விஷயங்கள் எதையுமே நீங்க எடுத்து அதை வந்து நீங்க அதிகமா பேசும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைவு பெற்று இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டென்ஷன், பிபி ஏறும். அதே மாதிரி உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது அதிகமா தாக்கக்கூடும். அதனால கொஞ்சம் இமோஷன்ஸை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸ் அது கொஞ்சம் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு வந்து படிப்பு மந்த நிலையாக போகும். உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. மற்றவங்களோட கைட்லைன்ஸ் கிடைச்சாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் மறைவு பெற்றிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. சிம்ம ராசினருக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல துணை கிடைக்கும். கஷ்டத்துல தனியா அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன், ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு தான் இந்த மார்ச் மாதம் போகும். எஸ், எப்பவுமே நெகட்டிவா சொல்லிட்டு இருக்க வேணாம். இந்த முறை கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு, அதை பத்தி அதிகமா பேசலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு அமர்ந்து இருக்காரு. குரு சுபகிரகம். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப வேலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை போகிறதுக்கு இந்த மாதம் அவ்வளவா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி மட்டும் இல்லைங்க, மார்ச் 2ஆம் தேதியே சுக்கிரனும் இணைவு பெறாரு. சனி எவ்வளவு கஷ்டம், எவ்வளோ தொல்லை கொடுத்துருந்தாலுமே சரி, அந்த இடத்துல சுக்கிரன் உங்களுக்கு பலமாக இருந்து சப்போர்ட் பண்ணுறாரு. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால சுக்கிரனோட பவர் தான் அதிகமாகுது. அந்த இடத்துல சனியோட பலன்றது குறைய தான் செய்யுது. இருக்கிற கிரகங்களில் இந்த மார்ச் மாதத்தில் சுக்கிரன் மட்டும்தான் உச்சம் பெறாரு. அதனால சுக்கிரனுடைய ஆதிக்கமும் சுக்கிரனோட பவரும் தான் இந்த மந்த் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். ஸோ மார்ச் 2 to மார்ச் 26 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்.
பயப்படவும் வேணாம், தயக்கமும் வேணாம். நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ முயற்சி எடுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஜாப்ல கொஞ்சம் போராட்டம் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்குன்றனால நீங்கள் அதை சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க. ஃபேமிலி வைஸும் சரி, அதாவது உங்கள் பார்ட்னர் உங்களை சரியாக புரிஞ்சிக்காம இருந்திருக்கலாம். உங்களுடைய மாமியார் வீட்டில் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, மாமியார் வீட்டில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம், தப்பான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம், உங்கள் மேலே ஏதாவது தேவையில்லாத ஒரு பழி உணர்வு, கசப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் கடந்து வர்றது நல்லது. இந்த நேரத்தில் பெருசாக நீங்கள் வாக்குவாதம் எதுவும் ஏற்படுத்திக்காமல் இருங்க. அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, நீங்கள் தள்ளி வாங்க, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. தன்னால் அந்த பிரச்சனையும் சரியாகக்கூடிய காலகட்டம் வெகு சீக்கிரத்திலே வந்துடும். அதனால் நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஃபேமிலியில் இப்படி தான் இருக்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும் தான், இருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு அந்த ஒரு 10 பேர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் வந்து கை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இத்தனை நாள் யாருமே எதுவுமே சப்போர்ட் இல்லாமல் இத்தனை நாள் நீங்கள் எவ்வளவோ கடந்து வந்துட்டீங்கல்ல, இப்போ அப்படி இருக்காது, உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஃபினான்ஷியல் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. தொழில் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடங்கள் நிவர்த்தி ஆகுது. இந்த ஒரு மாதம் நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கலாம். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் தொடங்குறேன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாய் ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கிட்ட எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க. எந்த வாக்குவாதமும் வச்சுக்காம நீங்கள் அழகாக அந்த வேலையை மட்டும் வாங்கிட்டு அந்த வேலை மட்டும் முடிஞ்சா போதும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக எதுவும் வராது. நீங்களே அமைதியாக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அமைதியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் எதுவும் பெருசாக பேசிக்கிறதோ பெருசாக டீல் பண்ணிக்கிறதுன்றது எதுவும் செஞ்சுக்க வேண்டாம். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் ஒரு ஆர்கியூமெண்ட் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. டிசப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னா அது என்னன்றதை நீங்களா செக் பண்ணிவிட்டு நீங்களா விட்டுறது நல்லது. அதை போய் நீங்கள் கேட்க போனீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையும் சிக்கலும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட தான் செய்யும். நீங்கள் மேரேஜுக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 months ஹோல்ட் ஆன் பண்ணுறது நல்லது. ஏன்னா செவ்வாய் இன்னும் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னும் போது புதனும் அங்கே தான் இருக்கு. உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகுவோட இணைவு பெற்று இருக்கு. செவ்வாயும் புதனும் ராகுவோட இணைவு பெற்று இருக்குன்னும் போது சிம்ம ராசியில் இருக்கும் லேடிஸ்க்கு இந்த காலகட்டம் மேரேஜுக்கு சரியான அலைன்ஸ் வராதுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக காத்துட்டு இருங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அலைன்ஸ்ன்றது வராது, உங்களுக்கு பிடிக்காத அலைன்ஸ் மாதிரி வரும், இல்லை உங்களுக்கு பிடிக்காத மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய சூழல்ன்றது வரும். அதனால இந்த ஒரு மாதம் நீங்கள் கல்யாணத்துக்கான காலகட்டமாக இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண வரவு, அதாவது என்னென்னா நீங்கள் ஏதாவது பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா அதற்கான பண வரவு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அமைப்போ ராகுவோட அமைப்போ நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். ஜாக்பாட்டோ லாட்ரி ஏதோ ஒன்று அட்லீஸ்ட் மினிமம் அமௌண்ட்டாவது வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தில் சுக்கிரனும் ராகுவும் நல்ல நட்சத்திர சாரம் பெற்று நல்ல நிலையில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததான் மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். படிப்பு மந்த நிலை ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து 200% நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 70 to 80% ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனி காலத்தில் இதுவே உங்களுக்கு பெரிய விஷயங்க. அதனால் நீங்கள் நல்ல படிப்பில் எஃபர்ட் போடுங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையில்லாத பதட்டம், பயம் அதிகமாக ஏற்படும், அதை தவிர்த்துக்கோங்க. அதுக்கு நீங்கள் சூரிய நமஸ்காரம் டெய்லியும் பண்ணிட்டு வாங்க. ஒரு பக்கத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மன பதட்டத்தை போக்கும். மன
பயத்தை போக்கும். அதனால சிம்ம ராசியினர் வந்து எப்பவுமே ஒரு மன பயம் ஏற்படுதுன்னா பக்கத்துல ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க பக்கத்துல ஒரு தீபம், விளக்கு வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, மெழுகுவத்தி கேண்டிலாவது யூஸ் பண்ணிட்டு அப்படி வச்சுட்டு நீங்க உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் காம் ஆவீங்க. ஓகேங்களா? நீங்கள் வெளிநாட்டுக்கு எதுக்காவது ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ட்ராவலிங் டைமில் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. லாங் டைம் ட்ராவலு, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னாலும் சரி கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிறது நல்லது. அதில் ஏதாவது உங்களுக்கு அசௌகரியங்களோ உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதில் சேஃபாக இருந்துக்கோங்க. கன்னி ராசியினருக்கு இந்த மார்ச் மாதம் தேவைகளை பூர்த்தியாகும் மாதமாக தாங்க இருக்குது. கடந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்லேயும் சரி ஃபேமிலிலையும் சரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க, அங்கே ஒன்று நடந்திருக்கும். யார்கிட்ட நீங்கள் சப்போர்ட் எதிர்பார்த்தீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக இருக்கவங்களோட பலம் கூடி இருக்கும். அந்த இடத்துல உங்களால் வந்து சரியாக ஃபேஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் தலைகுனிவு ஏற்பட்டு இல்லை அந்த இடத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியேற்றம் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் கடந்த 2 மாதமாக இருந்தது. ஆனால் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி கண்டக சனியாக இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகமாக கொடுத்துருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கிட்ட கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல போக்கோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போ மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட அமைப்பும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ராசியில் சுக்கிரனோட பார்வை விழுது. அப்போ உங்களுக்கு பலம் நல்லாவே கூடுதுங்க. உங்களுக்கு என்ன தேவைகளோ அது பூர்த்தி ஆகும். இப்போ ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்பவே லாஸ்ட் 2 மந்த்ஸ் கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ, எவ்வளோ மணி தேவையோ அது கிடைச்சிடும். கண்டிப்பாக யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதோ, யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ, ஹெல்ப் பண்ணுறதோன்றது இருக்கும். அதே மாதிரி இந்த லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை நமக்கு ப்ரமோஷன் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக சரியான காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு அமௌண்ட் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இணைவு பெற்று இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன், அதுக்கப்புறம் மார்ச் 15லேருந்து சூரியனும் அந்த இடத்துக்கு போயிடுறாரு. மீன ராசியில் நுழைந்துட்டு உங்கள் ராசியை பார்வையிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பலம் கூடுது, இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது லோன் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, இல்லை வேலையில் ஒரு ப்ரமோஷன் ஹைக்குக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது க்ரீன் சிக்னலாக தான் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய பார்வைகள், ஒளி பார்வைகள் உங்கள் மேலே விழும்போது சனியோட பார்வை எத்தினால் உங்களை மங்க அடிச்சிருக்கும், உங்களை ஒரு டல்லாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்கள் முகத்தில் ஒரு லைட் அடித்த மாதிரி பிரகாசமாக இருப்பீங்க. உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பில்டப் ஆகும். ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், என்னால் செஞ்சுக்க முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பில்டப் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த மார்ச் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அழகாக செஞ்சுப்பீங்க. அடுத்தது ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழசு அதிகமாக யோசிக்காமல் இருந்துட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல ராகுவோடு இணைந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் ஏற்படுத்தி அதுவே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவார். அதனால ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ண போய் அங்கே ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் வின் பண்ணலாம். நீங்கள் இப்போ வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அங்கே ஆர்கியூமெண்ட் வருதுன்னா அதுக்கு மூல காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்தால் ஃபேமிலி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர்களுமே கொஞ்சம் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களால் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதும் மற்றவங்களுடைய கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்துதான் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியினருக்கு வந்து இந்த மார்ச் மாதத்தில் ரொம்ப லேசியாக இருப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு உடல் வலி,
உடல் அசௌகரியன்றது ஏற்படும். ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங்கும் அதிகமாக ஏற்படாது. அதாவது மற்றவங்களோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்குது தான், இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி புதன் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் ராகுவோடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இப்போ குழப்பவாதியாக இருப்பீங்க. மோஸ்ட்லி கன்னி ராசினர் வந்து ரொம்பவே அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் பெக்குலியராக அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடுவாங்க. யாரை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. அதிக ஓவர் திங்கிங்ன்றதும் அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆனால் கன்னி ராசினருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனை கடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதாவது என்னென்னா ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் அழகாக கடந்து வந்துடுவீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். எதிரிகள்ன்றது அவங்களே பலம் இழந்து போயிடுவாங்க. ஏன் பலம் இழந்தாங்கன்ற மாதிரி யோசிச்சு நீங்கள் உங்கள் டைமை எப்படி வேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ கன்னி ராசியினர் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. புதுசாக ஏதாவது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் உருவாகுதுன்னா அதை நீங்கள் ஹோல்ட் ஆன் பண்ணி வெயிட் பண்ணுறது நல்லது. ஏற்கனவே லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணி எதுவும் கேள்வி கேட்காம இருக்கிறீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே நீங்கள் கேள்வி கேட்டாலும் சரி உங்கள் தலையில் நறுக்குன்னு கொட்டிட்டு அவங்களே புரிஞ்சுட்டு விடு அப்படின்னுடுவாங்க. ஓகேங்களா? ஃபேமிலியில் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் அக்செப்டன்ஸுக்காக சொல்லலாமா, ஃபேமிலியில் நம்ம வெளிப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் இப்போ வந்து சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். பேரண்ட்ஸை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியும். அதனால ஃபேமிலியும் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. மேரேஜுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னும் போது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்து அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற துலாம் ராசியினருக்கு இந்த மார்ச் மாதம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் காலமாக இருக்குதுங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானம் பெற்று உச்சம் அடைகிற. அப்ப 6ஆம் இடம் என்பதே பாத்தீங்கன்னா உபஜயஸ்தானம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து நீங்க பிரச்சனையோட ஃபேஸ் பண்ணி போராட்டம் பண்ணி அதுல இருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாப்ல ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜாப்ல நீங்க பாசிட்டிவ் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒருத்தரோட சப்போர்ட்டும் துணையும் கிடைக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைவு பெற்று உச்சம் அடைகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதி சனியோடு இணைவு பெறாருன்றது உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இவ்வளோ பலம் இருக்குதா, உங்களுக்கே இவ்வளோ திறமை இருக்கான்னு அதெல்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த மார்ச் மாதத்தில். கடந்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கலாக இருந்திருப்பீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் லேசியாக இருந்திருப்பீங்க, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கலவையாக இருந்திருக்கும் கடந்த 2 மாதம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வின் பண்ணி பார், நான் ஜெயிச்சிட்டேன், என்ன போய் இப்படி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கெத்தாக நிற்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ காலரை தூக்கி விட்டு கெத்தாக நிற்கலாம். நீங்கள் உங்களுக்கு இப்போது பேங்க் லோன் ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, பண வரவு ஏதாவது இருக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு கடனுக்கான அமௌண்ட்டுன்றது கண்டிப்பாக வந்து சேரும். ஏதாவது பிஎஃப் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாம் மார்ச் 15க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேருங்க. கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குமானா எஸ், நல்லாவே கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வேலை, ஏதாவது தொழிலில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், அதற்காக ஏதாவது பணம் வரணும், அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது சைன் வாங்கணும்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்குது. மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து மார்ச் 26 வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தான் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமான மேஷ ராசியில் அவர் நுழைஞ்சிடறாரு. அப்பவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ லாஸ்ட் 5 days, இந்த மார்ச் மந்தோட லாஸ்ட் 5 daysம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் ஃபேமிலியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இல்லைன்னா என்னென்னா நீங்கள் அந்த இடத்துல இறங்கி போராடி சண்டை போட்டு நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. நீங்கள் வார்த்தைகள் பேசுகிறது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் உங்களுக்கு 12 மற்றும் 2க்கு அதிபதியான புதன் மற்றும் செவ்வாய் ரெண்டுமே இணைந்து ராகுவோட 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தைங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தைங்களால ஏதாவது ஒரு வாக்குவாதம் உருவாகும். அதனால
கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது நல்லது, விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜுக்காக யாருன்னா காத்துட்ருக்கீங்கன்னாலும் சரி, கரெக்டான சாய்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக அதில் ஹேண்டில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இருக்குது, உங்கள் ராசி அதிபதி மறைவு பெற்று இருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்றதுனால உங்களுக்கு அலைன்ஸ் எல்லாம் வரும், நிறைய அலைன்ஸ் வரும். அதில் வந்து கரெக்டாக எது உங்களுக்கு செட் ஆகும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்தவங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், நீங்களும் டைம் எடுத்துக்க தான் செய்வீங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நல்லா போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதத்தை நீங்கள் வச்சுக்காதீங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட ஏதாவது வாக்குவாதம் வச்சுக்கிறீங்கன்னும் போது அந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். நீங்கள் சாதாரணமாக விளையாட்டாக ஏதாவது கிண்டலாக பேச போய் அதனால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுன்ற மாதிரி தான் இருக்கும். அதனால பேசும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசிக்கோங்க. ஏன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துல இருக்குதுன்னும் போது பார்த்தீங்கன்னா அப்போ புதன் பேச்சுக்கான காரகன் யார்? புதன் காரகன். அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்திர ஸ்தானத்தை அதிபதி செவ்வாய், அவங்க 2 பேருமே 5ஆம் இடத்துல காதலுக்குரிய இடத்துல ராகுவோட இணைவு பெற்றிருக்காங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக பேச போயும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் சொல்லி அக்செப்ட் பண்ண முடியும்னா எஸ், அக்செப்ட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட அருமை பெருமை எல்லாம் தெரியக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ அவங்க உங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமாக எடை போட்டோம் இவங்க நிஜமாலே பெரிய ஆளுன்னு அவங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய திறமை பலம் வெளிப்படும். அதுதான் சொன்னல, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது இந்த மாதத்தில் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேலையிலும் சரி ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இத்தனை நாளில் ஏதோ ஒரு குடைச்சல் இருந்திருக்கும், அது எல்லாமே இப்போ சரியாயிடும். இத்தனால யாராவது ஏதாவது பிரச்சனை கொடுத்துருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து எனக்கு திறமை இருக்குன்னு நீங்க வந்து உங்க திறமையை வெளிக்காட்டுவீங்க. அதனால உங்க திறமை வெளிப்படும் மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சுதாங்க ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. கொஞ்சம் நீங்க எஃபர்ட்ஸ் அதிகமாக போடணும். ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற பசங்க கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம வந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தனியாக சிங்கிளாக இருந்து படிக்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது தான் இன்னும் நல்ல மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த மாதத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. எமோஷ்னலாக கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? எமோஷ்னலாக கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆவீங்க. நீங்கள் நிறைய போராடுறதுனால எஸ், அதனால் கொஞ்சம் அந்த எமோஷனல்ஸ் வெளியே வரலாம். யாருன்னா ஏதாவது ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க, அப்போ உங்களுக்கு அந்த கோவமும் அழுகையும் ஒன்று கலந்து வரலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி அதுலேருந்து வென்று வந்துடுவீங்க. வென்று வந்த அப்புறமும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதை பற்றி யோசிக்காதீங்க, அதை பற்றி புலம்பாதீங்க. அப்படி இருந்துட்டாலே போதும். உங்களோட வெற்றியை இன்னும் நல்லா ஜம்மன் கொண்டாடுங்க. விருச்சிக ராசினருக்கு இந்த மார்ச் மாதத்தில் பக்குவமான அணுகுமுறை இருந்ததுன்னா பக்காவாக நீங்கள் எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்ங்க, மார்ச் மாதம் கொஞ்சம் சோதனையாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மார்ச் 15 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். அதாவது என்னென்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு 4ஆம் இடமான ராகுவோட இணைவு பெற்றிருக்காரு. அங்கே புதனும் இருக்கிறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய சிந்தனையே குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பலம் குன்றி தான் இருப்பீங்க. மற்றவங்களோட நீங்கள் எதிரியாக நினைக்கிறவங்களோட பலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு தான் நடந்து தான் ஆகணுன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க உங்களை எதிரியால் நினைக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த சப்போர்ட் கிடைக்கலேன்ற அந்த மன வருத்தமும் அந்த ஏக்கமும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக தவிர்க்கப்படும். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு நல்ல முறையில் நல்ல இதுவில் தான் உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அது பெருந்தன்மையோடு நீங்கள் வந்து கரெக்டாக கையாண்டுட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த ஒரு மாதத்தை நீங்கள் கொஞ்சம் கடந்து வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மீன ராசியில்
நுழையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ உங்களுக்கு நல்ல பலம் கூடுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதியான சூரியன் மார்ச் 15க்கு அப்புறம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல நுழைவு பெறாருன்னும் போது அதுதான் சொல்லியிருந்தேன், மார்ச் மாதம் பிற்பாதை உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு. அதனால ஏன்னா ஓரளவுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. உங்களுக்கு 16ஆம் இடமான லாபஸ்தானத்துல அவருடைய பார்வை விழுது, பலம் கூடுது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். உங்களுக்கு பெரியவங்க வீட்டில் சித்தப்பா இருக்காங்க, இல்லை மாமனார் இருக்காருன்னா அவங்களுடைய சப்போர்ட்டுன்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்த அதிகமாக ஓவர் திங்க் பண்ணாதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. இது விருச்சிக ராசிக்கினருக்கு எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கணும். நிறைய புலம்பிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் இருக்குது தான். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சப்போர்ட்டுக்கு கிடைக்கல பற்றியா, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு பற்றியா அப்படின்ற புலம்பலை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஃபினான்ஷியல் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே 2-3 வாட்டி முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பாக அது கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலிலையும் வந்து யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அது ஃப்ரீயாக விட்டுடுங்க. அது பெருசாக கண்டுக்காதீங்க. அது பெருசாக நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காத மாதிரி அவங்க நம்மளை கண்டுக்கல, நானும் அதனால கண்டுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோடு நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா குழப்பங்கள் அதிகமாக ஏற்படுத்திப்பீங்க. அதை பற்றி அதிகமாக ஏக்கம் எடுத்துக்கிட்டு அதை பற்றி புலம்பும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அதனால் கண்டுக்காமல் விட்டுட்டு போங்க. அதை நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்றத ஏக்கம் அதிகமாக வச்சுக்கிறத விட நீங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுடுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் தவிர்க்கப்படலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜ்லேயும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமையாது, டக்குன்னு ஆனால் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ரொம்ப நாளாக நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக நீங்கள் மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டக்குன்னு அந்த மேரேஜோட இது டேட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இது இப்படி தான் திடீர்னு மேரேஜ் அலைன்ஸு செட் ஆகுற மாதிரி இருக்கும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. ரொம்ப பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் ஏற்படுது, தேவையில்லாத டவுட் ஏற்படுதுன்னா அதை அப்படியே வெளிப்படுத்திடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம். அதனால ரொம்ப பொறுமையாக கையாளுறது தான் உங்களுக்கு இந்த மாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போட்டே ஆகணும். உங்களுக்கு இப்போ யாராவது சப்போர்ட் கிடைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் குறையும், ஃபோக்கஸ் பண்ண முடியாது தான். நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய சொந்த முயற்சி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய ஏற்கனவே யாருன்னா சொல்லி கொடுத்ததுனா அதெல்லாம் ஞாபகம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பழைய நோட்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் திரும்பவும் மெமரைஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஸோ நீங்கள் தான் அதிக முயற்சி எடுக்கணும். மற்றவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களேன்னு புலம்ப வேணாம், எதிர்பார்க்காதீங்க. அதை அப்படியே விட்டுட்டாங்களே உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். ஹெல்த் வைஸ் நீங்கள் ஓவர் எமோஷன் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வராது. அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட இணைவு பெற்றிருக்காருன்றதுனால அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது, இந்த நூடுல்ஸு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு வாக்கிங்காக டெய்லி எப்போவுமே போகிறது பார்த்துக்கோங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த மாதம். சீனியர் சிட்டிசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹெல்த் கேர் எடுத்துக்கணுங்க. வயதானவங்க கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் கேர் எடுத்துக்கணுங்க. ஏற்கனவே ஏதாவது பிபி டேப்லெட் ஏதாவது இருக்குது, டாக்டர் எதுக்காவது ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரும், நெஞ்செரிச்சல் பிரச்சனை இல்லை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படலாம். அதனால் வயதானவர்கள் உணவு விஷயத்துலையும் சரி, அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் அந்த எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் வாக்கிங் போகிறது இதிலெல்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும்.
மாதம் புது வாய்ப்புகள் உருவாகுதுங்க. அதே மாதிரி தட்டினால் கதவு திறக்கப்படும்ன்ற மாதிரி நீங்க தேடுனா அந்த பொருள் கிடைச்சிடும், அந்த வேலை கிடைச்சிடும். ஸோ வேலையில ஏதாவது மாற்றம் ஏற்படணும், புது வேலை கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மார்ச் மாதத்துல நல்ல யோகமா இருக்குதுங்க. அதுவும் மார்ச் 15ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்குது. நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் தொழில ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2ஆம் தேதியிலிருந்தே தொடங்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குது. உங்களை கண்டிப்பா ஏதோ ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண வச்சிருக்கோம், ஏதோ ஒரு வேலையில உங்களை உட்கார வச்சிருக்கோம். இருந்தாலும் அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, அங்க ஏதாவது ஒரு தொல்லை, ஏதாவது ஒரு முன்னேற்றம் இல்லாம தடைப்படுற மாதிரியே இருந்திருக்கும். அந்த இடத்துல மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரனோட பார்வை விழ ஆரம்பிக்குது. அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் நுழையிறாரு மார்ச் 2ஆம் தேதியில இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேலை தொழில்ல எந்த ஒரு அசௌகரியம் இருந்தாலும் சரி அது எல்லாமே சரியாகுது. வேலை தொழில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. இப்போ கடகடன் உங்க வேலை ஓடும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலிலும் சரி, 4ஆம் இடத்துல சனி அமர்ந்ததுல இருந்தே ஃபேமிலியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கும். உடம்பு சரியில்லாம போறது, ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமா ஏற்படுறது, வாக்குவாதங்கள், நீ சரியா நான் சரியான்னு பேசிக்கிறது, பேசாம இருந்துக்கிறது, நான் சொல்றதை கேளு நீ சொல்றதை கேளு, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும். ஃபேமிலியில ஒரு சுமூகமான சூழ்நிலைன்றது இருந்திருக்காது. என்ன செய்யலாம் ஏது செய்யலான்ற அந்த ஒரு பதட்டமும் அந்த பேச்சும் அதிகமா ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட புலம்பல் மாதிரி ஒரு பேச்சுன்றது அதிகமா ஏற்பட்டிருக்கும். தனுசு ராசினர் பொதுவாகவே ரொம்பவே ஸ்ட்ராங்கு, தைரியமா செயல்படக்கூடியவங்க. அவங்களுக்கே அது சோதனை தரக்கூடிய காலகட்டமாக தான் கடந்த 4-5 மாதம் போயிருக்கும். ஆனா இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமா இருக்குது. இந்த மாதத்துல உங்களுக்கு நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா உங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலியில ஏதாவது நீங்க புதுசா முயற்சி எடுக்கிறீங்க, வீடு வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்க, வண்டி ஏதாவது வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்க, பழசு ஏதாவது ரிப்பேர் ஆனதை ரெடி பண்ணணும், இல்ல புதுசாவே வாங்கணும்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதத்துல அந்த முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். வீடு வாங்கக்கூடிய யோகமும் வண்டி வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசினருக்கு பாத்தீங்கன்னா புதுசா முயற்சிகள் எடுக்கிறதுல இத்தனை நாள் ஒரு தயக்கம் இருந்திருக்கும். எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்ற ஒரு தயக்கம் இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பாக்கியஸ்தானத்துல நல்ல அமைப்பு, அந்த பாக்கியஸ்தான அதிபதி ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கிறாருன்னா நீங்க புதுசா இப்ப இன்னோவேட்டிவா யோசிச்சு அதுல சக்சஸும் அடைஞ்சிருவீங்க இந்த மார்ச் மாதத்துல. ஸோ தொழில் பண்றவங்களுக்கு, அதாவது தனுசு ராசினர் வேலை பண்றவங்களை விட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் அதிர்ஷ்ட தரக்கூடிய மாதமா தாங்க இருக்குது. ஓகே, மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா உடனே மேரேஜ் முடிஞ்சிடும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரனாவே வரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி குருவோட பார்வை இன்னும் உங்க ராசி வீட்லயே தான் விழுது. அதே மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்ப முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்க, குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு மேரேஜ் நீங்க எதிர்பார்த்த வரனே வரக்கூடிய அமைப்பா தாங்க இருக்குது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மார்ச் மந்த்ல தனுசு ராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படலாம், உங்க மேல உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா தனுசு ராசினர் பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 மாதம் நிறைய பொறுப்புகள் அதிகமா எடுத்திருப்பீங்க. முன்னாடி செஞ்ச வேலையை விட இப்ப இன்னும் அதிகமா செஞ்சிருப்பீங்க. முன்னாடி போட்ட எஃபர்ட்ஸை விட இந்த கடந்த 4-5 மாதங்கள் அதிக எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. நிறைய சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து கடந்து வந்திருப்பீங்க. அதனால சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பயத்தையும் தயக்கத்தையும் உண்டு பண்ணும். ஆனா நீங்க பயப்பட வேணாம். தனுசு ராசினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் நீங்க எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபேமிலிலையும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபேமிலியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அப்பாவோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதே ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அவங்களாம் உங்களுக்கு வேலையிலையும் சரி அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி உங்களுக்கு நல்ல அனுசரணையா நடந்துப்பாங்க. தனுசு ராசினர் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க.
இடுப்பு கால் சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு வலி உண்டு பண்ணுறதோ, அங்கே ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுறதோ உங்களுக்கு அதிகமாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வாக்கிங் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கால் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தில் ஃபினான்ஷியல் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது பணத்தொகை யார்கிட்டனா எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அந்த பண வரவு உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தருங்க. மகர ராசினருக்கு இந்த மார்ச் மாதத்தில் பெரிய இடத்து ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்குதுங்க. ரெக்கமெண்டேஷன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாகவும் யோகம் தரக்கூடிய மாதமாகவும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறாரு. அந்த இடத்துல உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் இணைவு பெறுறாரு. அப்போ நீங்கள் எந்த முயற்சி எடுக்காமலேயே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதாவது என்னென்னா யார் யார் மூலமாக லாபங்கள் வரப்போகுது, உங்கள் பக்கத்து வீடு, உங்களுக்கு நெய்பர்ஸ் இருக்காங்களே அவங்க மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வரும். அவங்க கிட்ட ஒரு அந்யோன்யம் அதிகமாக ஏற்படும். அவங்க கூட நல்லா அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக உங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்பவே துணையாக இருப்பாங்க. இத்தனை நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்தவங்க கிட்ட இருந்து கூட உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அவங்களுடைய ஆதரவு நல்லாவே பெருகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமலேயும் உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்குது. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி தான் உங்களுக்கு 2ஆம் ஸ்தானமான கும்ப ராசிக்கும் அவரே தான் அதிபதி. அவர் சுக்கிரனோட இணைவு பெறறதுனால உங்களுக்கு பண வரவுன்றது ரொம்பவே நல்லா இருக்குது. யாராவது எங்கேயாவது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவங்களை போய் பாரு, இவங்க கிட்ட போனீங்கன்னா உன்னோட வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்ககிட்ட அவங்கள அனுப்பி வைப்பாங்க. அவங்களுக்கு சூப்பராக திருப்திகரமாக வேலை முடிச்சு தருவீங்க. அவங்க நீங்கள் கேட்டதை விட நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் கை மேலே பணத்தை அழகாக வச்சுட்டு போவாங்க. அதனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, மேரேஜுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி எடுக்காமலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல இடத்துலேருந்து உங்களுக்கு அலைன்ஸ் வரும். தாராளமாக பேசி முடிச்சிடலாம். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த மாதம் நீங்கள் வந்து அழகாக தேதி குறித்து வச்சிடலாம். நீங்கள் இந்த ஷெடியூல் போட்டு வச்சிடலாம். நீங்கள் அவ்வளோ பிஸியாகவும் இருப்பீங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாகவும் தான் இருக்குது. ஃபேமிலிலையும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலியில் எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தொல்லை அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஓடிட்டு இருந்திருக்கும். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கேரி ஓவர் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஸப்பியர் ஆகிருக்கும். எல்லாமே வந்து அழகாக திடீர்னு ஏதோ மாயாஜாலம் பண்ண மாதிரி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டுருக்கும். அதே மாதிரி சிங்கிள்ஸாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லவ் செட் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக சிங்கிள்ஸாக இருந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் செட் ஆகிடும். அதே மாதிரி மேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கும் அலைன்ஸ் செட் ஆகிடுங்க. ஓகே, ஃபினான்ஷியல் வைஸும் சொல்லியாச்சு. ஜாப் வைஸ் எப்படி இருக்கும்னா ஜாபில் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது புது முயற்சிகள் எடுப்பீங்க, இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் துணிச்சலாக முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து எனக்கு வந்து இன்டர்வியூ கால் வந்துருக்குன்னா கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஸோ ரெஃபரன்ஸ் மூலமாக வேலையை மாற்றணும், ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இருந்தால் டக்குன்னு வேலை சுமூகமாக முடியும் அப்படின்னும் போது மகர ராசினர் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். மற்றவங்களுடைய ரெக்கமெண்டேஷனும் மற்றவங்களோட ரெஃபரன்ஸும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உங்களுக்கு அது
நல்ல ப்ராஃபிட்டும் பெனிஃபிட்டும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால இதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாமல் விட்டுருங்க. உங்களுக்கு பேரண்ட்ஸோட கைடன்ஸ் வந்துடும், ஃப்ரெண்ட்ஸோட கைட்லைன்ஸ் வந்துடும். அதே மாதிரி டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேணாம், ஃபீஸை பற்றி யோசிக்க வேணாம், காலேஜ் எவ்வளோ தூரம், ஸ்டடீஸ் அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ற எந்த குழப்பத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்க வேணாம். ஏன்னா தேவையில்லாத சிந்தனை கொஞ்சம் அதிகமாக ஏற்படலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மகர ராசினர், மகர ராசினருக்கு ஃபினான்ஷியல் ரொம்ப நல்லா இருக்குது, ஜாப் அண்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்குது, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், பார்ட்னர் இது எல்லாமே நல்லா இருக்குது, ஃபேமிலியும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது. பட் ஹெல்த்து நீங்கள் கோட்டை விட்டுடாதீங்க. ஹெல்த்தில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். டைஜஷன்ஸ் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை இன்னும் இந்த மாதத்தில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படும். இஎன்டி ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஎன்டி ப்ராப்ளம்னா அப்போ இயர் ப்ராப்ளமும் த்ரோட் இன்ஃபெக்ஷனும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கோல்டு ஆகாமல் பார்த்துக்கோங்க. நெஞ்செரிச்சல் ஏற்படலாம். அதனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி மகர ராசினருக்கு மற்றவங்க மூலமாக நல்ல லாபகரமும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்குது. கும்ப ராசினருக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க. ஆசை ஆர்வம் எல்லாமே அதிகமாக ஏற்படும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? கும்ப ராசினருக்கு இத்தனை நாள் வந்து குழப்பங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியிலே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருந்திருக்கும். உங்களுக்கு ஃபேமிலியில் ஒரு நல்ல அனுசரணை ஏற்பட்டிருக்காது, அவங்களோட சப்போர்ட் இருந்திருக்காது. எப்பவுமே ஏதாவது ஒரு கசப்பு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ யார்கிட்டயோ போராடிட்டே இருக்கிற மாதிரி அதில் டயர்டாகி நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. உங்களுக்கு ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைகள் குறையுது, குழப்பங்கள் நிவர்த்தி ஆகுது. குழப்பங்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு ஓகே இதுதானா, ஐம் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி எனர்ஜிக்கு வந்துடுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே தான், உங்கள் வீட்லேயே தான் புதன் செவ்வாய் ராக இணைவு பெற்று இருக்கு. அதனால நீங்கள் எந்த பயமும் எந்த குழப்பமும் ஏற்படுத்திக்க வேணாம். ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே இன்னமும் இருக்குதுங்க. இந்த மார்ச் மாதத்தில் குரு வக்ரமும் அடைஞ்சிடறாரு. அதனால கவலை எதுவும் இல்லை. அவருடைய பார்வை உங்கள் ராசிலே இருக்கிறதுனால எந்த குழப்பமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புது சிந்தனைகள் அதிகமாக உருவாகும், பலம் கூடும், தைரியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதனால ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க, நமக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோன்னு ஒரு மாதிரி கூனி குறுகி ஒரு பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த மாத தொடக்கத்துலேருந்தே செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துணிச்சல் அதிகமாக ஏற்படும். பயத்தை விட்டுட்டு நீங்கள் தைரியமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்லேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் ஜாப்ல நீங்கள் ஹைக்குக்கும் ப்ரொமோஷனுக்கும் நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தீர்வாக தான் கிடைக்கும். நீங்கள் பேசுறது இத்தனை நாள் பிரச்சனையாக இருக்கும், பேசாதீங்க பேசாதீங்க நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தேன். இந்த மாதம் நீங்கள் பேசி பாருங்கள், உங்களுக்கு தேவையானதை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஆஃபீஸில் உங்களுக்கு ஹைக் அண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றமாக இருக்குது. அதனால கடன் ஏதாவது இருக்குதுன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. கடன் அமைப்பை குறைக்கிறதுக்கான காலம் மைத்திரை முகூர்த்த காலம் பற்றி நான் ஷார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். எந்த நேரத்தில் நம்ம கடன் அமௌண்ட் கட்டினா சீக்கிரமாக கடன் அடைஞ்சிடும்ன்றது மைத்திரை முகூர்த்த நேரம் பற்றி நான் ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன். போய் என் சேனலில் போய் பாருங்கள். அப்படி நீங்கள் உங்கள் கடனை ஈஸியாக அடைச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு ரொம்பவே தாராளமாக இருக்குன்றதால உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் கடன் தொகையை இப்போது நிவர்த்தி செய்யும் காலகட்டமாக இதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததான் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. பேசி புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மார்ச் மாதம் இருக்குது. அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததான் மேரேஜுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வரன் வரக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல நுழையிறாரு.
அதே மாதிரி சுப கிரகமான சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது உங்களுக்கு வரக்கூடிய அலைன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ரொம்பவே செட் ஆகக்கூடியதாகவும் பிடிச்சதாகவும் வரும். அதனால இந்த மாதம் மேரேஜுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவ்வளோ இருக்கே அவ்வளோ இருக்கே, நான் இதையும் படிக்கணும் அதையும் படிக்கணும் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க, அதில் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ படிக்கணுமோ அவ்வளோ படிக்கணுமோ லிஸ்ட் மட்டும் அதிகமாக எடுக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்கன்னா நீங்கள் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுடைய நாலேஜும் இந்த மந்த் நல்லாவே டெவலப் ஆகும். கொஞ்சம் தைரியமாக நீங்கள் முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. துணிஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய சார் கிட்ட டவுட் கேட்கறதெல்லாம் இந்த மந்த்ல நல்லாவே வரும். அதனால பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்குது. ஸோ ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைகள் குறையுது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்குது. ஸோ கும்பராசினருக்கு கடந்த 4-5 மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்ச் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. மீன ராசினருக்கு இந்த மார்ச் மாதத்துல புது மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றத்தை நீங்களும் உருவாக்கிப்பீங்க, நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா புது மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நீங்களும் அதை புரிஞ்சு நடந்துப்பீங்க. இத்தனால ஒரு குழப்பமும் ஒரு பயமும் தயக்கமும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஒரு புது தைரியம் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறதுனால உங்களுக்கு நைட் டைம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். நைட்டில் தூக்கத்துக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். நைட்டில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தில் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்துன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுவும் வயதானவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். ஜென்மத்தில் சனி இருக்கிறாரு. அதனால எப்போவுமே கொஞ்சம் நடக்கும் போதும் சரி, ஏதாவது வேலை ஈடுபடும் போதும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே, ஜாப் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்குது. மீன ராசினருக்கு புதுசாக நீங்கள் ஏதாவது வாய்ப்புகளை உருவாகும். அந்த வாய்ப்புகளை அக்செப்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நல்ல க்ரோத் இருக்குது. அதாவது மீன ராசினர் கடந்த 2-3 மாதமாக வந்து புது வாய்ப்புகள் தேடி காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ண முடியுமா, ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து மாற முடியுமா, டீமை விட்டு வெளியேற முடியுமா அப்படின்ற வாய்ப்புகளுக்காக நீங்கள் தேடி காத்துட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு பர்டிகுலராக 2-3 மீன ராசினர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் ஜாபுக்கு நிறையவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் இன்டர்வியூ கால் வர்றது எல்லாமே அட்டென்ட் பண்ணுறேன், ஆனால் என்னை திரும்பவும் கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதத்தில் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. சேஞ்சஸ் வரத்துக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஸோ ஜாப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் சுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்து நுழைஞ்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு நல்ல சுப செலவுகள் ஏற்படும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஃபேமிலியாக நீங்கள் வெளியே எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஃபேமிலியாக நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதோ எங்கேயாவது விசிட் பண்ணிட்டு வர்றதோ மோஸ்ட்லி அது கோயில் சார்ந்த இடமா இருக்கும், இல்லை பூர்வீகம் சார்ந்த இடமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ராவலிங் அதிகமாக ஏற்படும். அதற்கான செலவுகள் அதிகமாக ஏற்படும். அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த கடனும் நல்ல கடனாக தாங்க இருக்கும், சுப கடனாக தான் இருக்கும். அதே மாதிரி ஜென்மத்துல சனி இருந்து இத்தனை நாள் உங்களுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணியிருப்பாரு சனி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பயத்தெல்லாம் விட்டு வெளியேறிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கும், ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா மார்ச் 15 இருந்து இன்னும் நீங்க ரொம்ப தைரியமாவே செயல்படுவீங்க. ஏன்னா மார்ச் 15 உங்க ராசியிலே சூரியன் அமர்வு பெறாரு. அப்ப சூரியன், சனி, சுக்கிரன் இந்த 3 இணைவும் வந்து உங்களுடைய மனதை ஆட்சி செய்து அப்போ உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. 2 ஒளி கிரகங்கள் உங்க ராசியிலேயே இருக்குங்க. சூரியனும் ஒளி கிரகம், சுக்கிரனும் ஒளி கிரகம். இதுல சனி மந்த கிரகமா இருக்கிறதுனால அவருடைய அந்த பவர், அவருடைய அந்த ஆதிக்கம்ன்றது கொஞ்சம் குறைவா இருக்குது. அதனால இப்போ உங்களுக்கு தெளிவான சிந்தனை வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இத்தனை நாள் ஒரு 2-3 மாசம் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து
வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருந்திருக்கும், கொஞ்சம் குழப்ப நிலை அதிகமாக ஏற்பட்டிருக்கும், வேலையில் அலைச்சல் ஏற்பட்டிருக்கும், தேவையில்லாத பயம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ மார்ச் 15லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை வந்திருக்கும், தைரியமாக செயல்படுவீங்க, உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாரையும் வேலை வாங்கி உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேஞ்சஸ் வருங்க. அதை நீங்களும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அந்த புரிதல் உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் ஏற்படும். இத்தனை நாள் உங்களுக்கு எது பிரச்சனையே இருக்குது அப்படின்னு எதை பார்த்து பயந்தீங்களோ, இல்லை நம்ம அவ்வளோ பயப்படணும்னு அவசியம் இல்லைன்ற அந்த புரிதல் உங்களுக்கு இப்போ உண்டாகும். அதனால நீங்களும் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவீங்க. எல்லாரும் சுமூகமாக நல்லபடியாக பேசி நல்ல குடும்பம் நல்லா இருக்கும். மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் ஜூன் மாதத்துல உங்க ராசி அதிபதி உச்சம் அடைகிறாரு உங்களுக்கு 5ஆம் இடத்துலன்னும் போது அங்கிருந்து 9ஆம் பார்வையாக உங்க ராசியிலே விழுதுன்றனால இன்னும் ஒரு 2 மாதம் காத்துட்டு இருக்கலாம். இன்னும் நல்ல அலைன்ஸே வரும். இந்த மாதத்துல வரக்கூடிய அலைன்ஸும் நல்லதா தான் இருக்கும். உங்களுக்கு ஏஜ் எதுவா இருக்கு, இன்னும் ஏஜ் இருக்கு, இன்னும் பொறுமையா வெயிட் பண்ணலாம்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கோங்க, இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெல்த்ல எப்பவுமே கேர் எடுத்துக்கோங்க மீன ராசினர். ஜென்மத்துல சனி இருக்கு, 12ஆம் இடத்துல ராகு இருக்கு, புதன் செவ்வாயும் கூட இருக்குது. அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்க எப்பவுமே உங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வச்சுக்கோங்க. டாக்டர் சொல்ற அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி மீன ராசினருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். புது மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மேம்படுத்தி கொடுக்கும். புது மாற்றங்கள் உங்க வாழ்க்கையை ரொம்ப மேன்மையா வச்சிருக்கும்.